ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன். எல்லாருக்குமே தெரியும், என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போது என்னென்ன ஃபன் ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் டெஸ்ட் இருக்கோ எல்லா டெஸ்ட்டும் பண்ணி அதோட ரிசல்ட் வீடியோவும் போட்டிருந்தேன். எனக்கு 100% ஒர்க் அவுட் ஆன ரிசல்ட் வீடியோஸ் எல்லாமே போட்டிருந்தேன். எது ஒர்க் அவுட் ஆகலை அந்த வீடியோவும் போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபன் ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் டெஸ்ட்டு தான் பண்ணி காட்ட போகிறேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, என்னோடய தங்கச்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவளுக்கு தான் அந்த ஃபன் ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, ரெட் கேபேஜ் டெஸ்ட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னுக்காக பண்ணுறது தான். இதோட ரிசல்ட் எல்லாமே 100% அக்யூரேட்டாக இருக்குமான்றது தெரியாது. நான் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வீடியோ பண்ணி போடுவாங்கள்ல, அவங்களது தான் பண்ணி பார்த்துட்டு தான் பண்ணேன். இப்போது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயே கப்புள்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கலாம் இந்த வீடியோஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ரிசல்ட்டும் மேட்ச் ஆகிற ரிசல்ட்டெல்லாம் போட்டிருக்காங்க. எனக்குமே பாய்னு வந்துச்சு. பிறந்ததும் பாய் தான். இருந்தாலும் எல்லாருக்கும் சேமாக இருக்காதுல்ல, அதனால் ரிசல்ட் 100% அக்யூரேட். கரெக்டாக நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதோ அந்த குழந்தை தான் பிறக்கும்ன்றது நான் சொல்ல மாட்டேன். இது சும்மா ஒரு ஃபன்னுக்காக ஜெண்டர் ப்ரெடிக்ட் பண்ணுறது. நம்ம ஊரில் தான் ஜெண்டர் கண்டுபிடிக்கிறது க்ரைம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கூட என்ன குழந்தைனாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. செகண்ட் குழந்தைன்றப்போ ஃபஸ்ட்டு நமக்கு பையன் இருக்கே, செகண்ட் பொண்ணு பிறக்குமா, இல்லை ஃபஸ்ட்டு பொண்ணு இருக்குது செகண்ட் பையன் பிறக்குமான்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய மைண்டில் ஓடிட்டே இருக்கும்ல, அது எல்லாமே ஒரு ரிலாக்ஸ் பண்ணி சில் பண்ணி ஒரு ஃபன்னுக்காக பண்ணுற டெஸ்ட் தான் இது. இந்த ஃபன் ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7, 8, 9 மந்த்ஸ் அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 5 மந்த்துக்கு மேலே சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய தங்கச்சிக்கு பார்த்திங்கன்னா 8th மந்த் முடியுது. இன்னும் ஒரு 4 டேஸில் 9th மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ எடுத்த வீடியோ இது. நான் தான் போடாமல் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். இன்னும் டெலிவரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் தான் இருக்குது. ஸோ ரிசல்ட் வீடியோவும் சீக்கிரமாகவே போட்டுடுறேன். சரி, இப்போ வாங்க என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ரெட் கேபேஜ், அதாவது பர்பிள் கலரில் கேபேஜ் இருக்கும்ல, அது எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்பவே அது டிமாண்ட். கடையிலலாம் கிடைக்காது. நம்ம ஆன்லைனில் பார்த்து ஆர்டர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நான் பண்ணும்போதே நிறைய அவுட் ஆஃப் ஸ்டாக் இருந்து அதுக்கப்புறமா ஸ்டாக் வந்தப்புறம் உடனே போட்டு ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். அது இப்போ என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணுன்றது சொல்கிறேன். இந்த ரெட் கேபேஜ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாலாம் எடுத்துக்க வேண்டாம். ஒரு பாதி இல்லைனா கால்வாசி எடுத்துகிட்டு அது ரேண்டமாக சும்மா கட் பண்ணி போடுங்க. ஏன்னா நமக்கு அதோட கலர் தண்ணியில் இறங்கணும். அதுக்காக ரேண்டமாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி, 2 கிளாஸோ 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கொதிக்க வைக்கும் போது இந்த மாதிரி தண்ணியில் அதோட கலர் எல்லாமே இறங்கிடும். அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. செம்ம சூடாக இருக்குது. ஸோ அது ரூம் டெம்பரேச்சர் நல்லா சில்லுன்னு ஆனப்புறம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கேபேஜ் வாட்டரை ஒரு கிளாஸில் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஃபர்ஸ்ட் யூரின், மார்னிங் எழுந்தவுடனே போகிற யூரினில் தான் டெஸ்ட் பண்ணோம். ஆனால் நாங்கள் டெஸ்ட் பண்ணது ஈவினிங். ஸோ அதனால் ரிசல்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஈக்குவல் அமௌண்ட்டில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுறப்போ அதோட கலர் பிங்க் இல்லைனா ரெட் மாறுச்சுன்னா பாய் பேபி, பர்பிள்லே இருக்குது இல்லை ப்ளூ கலரில் மாறுதுன்னா கேர்ள் பேபி. ஸோ என்னோடய தங்கச்சி பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் தான் இருந்துச்சு. ரிசல்ட் படி அவளுக்கு செகண்ட் கேர்ள் பேபின்றது காட்டியிருக்கு. ஸோ டெலிவரி ஆனவனே ரிசல்ட் போடுறேன். இது ஈவினிங் செக் பண்ணோம்ல, அதனால் எங்களுக்கும் ரிசல்ட் அக்யூரேட்டாக இருக்குமான்றது ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் காலையில் எழுந்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் யூரினில் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டெலிவரிலாம் ஆனப்புறம் அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் கேபேஜ் வாட்டரும் ஒரு கிளாஸில் கேபேஜ் வாட்டர் ப்ளஸ் யூரின் மிக்ஸ் பண்ணுது. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே பார்க்குறப்போ பர்பிள் கலரில் தான் இருக்குது. ஏன்னா ஹாட் பிங்க்கும் இல்லை ரெட் கலரும் இல்லை. ஸோ அப்போ கேபேஜ் டெஸ்ட்டோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கேர்ள். ஸோ சீக்கிரமாக 1 வீக் ஆர் 10 டேஸில் ரிசல்ட் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இந்த ஃபன் ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் வீடியோ ரெட் கேபேஜ் டெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பேக்கிங் சோடா வீடியோ போடுறேன். ஸோ இது எல்லா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் அந்த ஜெண்டர் தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கும்ல, அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் பண்ணது. இதில் எந்த ஒரு அக்யூரஸியும் எதிர்பார்க்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், ஒரு ஜாலிக்காக ஃபன்னுக்காக மட்டும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்ன வந்துச்சுன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். ப்ரெக்னென்சி ரிலேட்டடான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.